நீதிமன்றத்துல போய் வாக்குமூலம் கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், அந்த முழுக்கதையும் நமக்கு தெரியும். அவர் தான் சொன்னாரு, பல 100 பெண்களை இங்கே நாங்கள் புதைத்திருக்கிறோம், எரித்திருக்கிறோம், பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டோ, ஆடைகள் இல்லாமோ, துணியிலால் சுத்தப்பட்டோ அல்லது பேப்பர்ல சுத்தப்பட்டோ, முகம் சிதைக்கப்பட்டோ, யூனிஃபார்மோடையோ எத்தனையோ பிணங்களை எடுத்துட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. நான் 95ல இருந்து 2015 வரைக்கும் நான் அங்கதான் வேலை பார்த்தேன். நீங்க அங்க கொண்டு வர பிணங்களை என்னை எரிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. மாட்டேன்னு சொல்லும் போது, உனக்கு முன்னாடி மாட்டேன்னு சொன்னவன்லாம் இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிட்டான், எங்க இருக்கானே தெரியல, உன்னையும் காணாம போனமாக்கிறோம், உன் குடும்பத்தையும் முடிச்சு தூக்கி எரிச்சிட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு மிரட்டுதுல 10 வருடங்களுக்கு மேலாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் அங்க வாக்கு மூலமாக சொல்றாரு நீதிமன்றத்துல. அந்த வாக்கு மூலத்துல இன்னும் பல திடுக்கிடுகிற தகவல்களை அவர் சொல்றாரு. செத்த பிணங்களை கார்ல போட்டு எடுத்துட்டு வருவாங்க, என்கிட்ட ஒப்படைப்பாங்க. பல சிறுமிகளை யூனிஃபார்மோட அவங்க புத்தக பையோடு நான் புதைத்திருக்கிறேன், எரித்திருக்கிறேன்.